ஒரு அமைதியான மாலை நேரம். மழை மெதுவாகப் பொழிகிறது. காட்டின் ஓரத்தில் இருக்கும் ஒரு சிறிய மரவீட்டில் அருண் என்ற ஒரு நல்ல சிறுவன் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறான். அருணுக்கு புத்தகங்கள் என்றால் உயிர். அவன் கையில் இருக்கும் அந்த பழைய புத்தகம் தாத்தாவின் பெட்டியிலிருந்து எடுத்தது. அதன் மீது ஒரு விசித்திரமான அழகு. மந்திரம் தொடங்குகிறது. அருண் புத்தகத்தை மெதுவாக திறக்கிறான். அப்போதே எழுத்துக்கள் ஒளிரத் தொடங்குகின்றன. காற்று அவனை சுற்றி சுழறுகிறது. உலகமே மாறுகிறது. புதிய உலகம். அருண் கண்களை திறக்கிறான். அவன் ஒரு அழகான காட்டில் நிற்கிறான். பச்சை மரங்கள், பறவைகளின் இனிய குரல், வண்ண வண்ண பூச்சிகள். அப்பொழுது ஒரு சிறிய ஒளிருமானில் அருண் அருகே வருகிறது. வரவேற்கிறேன் அருண், இது கதைகளின் உலகம். பிரச்சனை. அணில் மெதுவாக சொல்கிறது. இந்த காட்டில் ஒரு பெரிய பிரச்சனை. கருமையான நிழல். எல்லோருக்கும் பயம். உன் உதவி தேவை. அருணின் பயம். அருண் சிறிது பயப்படுகிறான். நான் சின்ன பையன், என்னால் முடியுமா? அணில் சொல்கிறது, பயம் இருந்தாலும் நல்லதை செய்வதே தைரியம். பயணம் ஆரம்பம். அருண் தைரியமாக நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் சந்திக்கும் நண்பர்கள்: ஞானி ஆந்தை, பொறுமையான ஆமை, மென்மையான மான். கற்றுக்கொள்வது. ஆந்தை கற்றுக் கொடுக்கிறது அறிவை. ஆமை கற்றுக் கொடுக்கிறது பொறுமையை. மான் காட்டுகிறது சரியான பாதையை. அருண் மெதுவாக மாறுகிறான். முன்னால் கருமையான மலை, குளிர்ந்த காற்று, அசையும் நிழல். அருணின் மனம் நடுங்குகிறது. நினைவு. அருணுக்கு தாத்தாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வருகிறது. ஒவ்வொரு குழந்தையிலும் ஒரு நாயகன் இருக்கிறான். அவன் ஆழமாக மூச்சு விடுகிறான். மந்திர புத்தகம். அருண் புத்தகத்தை திறக்கிறான். பக்கங்கள் தானாக மாறுகின்றன. ஒரு வரி ஒளிர்கிறது. அன்பு பயத்தை விட சக்தி வாய்ந்தது. நிழலை எதிர்கொள்வது. அருண் முன்னே செல்கிறான். நான் சண்டைக்காக வரவில்லை, நான் ஒளியை கொண்டு வந்தேன். நிழல் மெதுவாக சுருங்குகிறது. வானம் நீலமாகிறது. ஆறு மீண்டும் ஓடுகிறது. விலங்குகள் மகிழ்ச்சி அடைகின்றன. அருண் வெற்றி பெற்றான். விடை. அணில் சொல்கிறது, நீ உன் தைரியத்தை கண்டுபிடித்தாய். உலகம் மங்குகிறது. அன்றிலிருந்து அருண் அன்பானவன், நல்லவன் மற்றும் தைரியமானவன். நீதி. பயம் இருந்தாலும் நல்லதை செய்வதே உண்மையான தைரியம். இப்படியான நல்ல கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுடனும் ஷேர் பண்ணுங்க.